ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் 1 கிலோ ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி மொறுன்னு முறுக்கு செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியான முறுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு அரிசி, பொட்டுக்கடலை மாவு ரெண்டே பொருள் போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு டம்ளர், இது 250 ml டம்ளர். இதில் 4 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்க போகிறேன், ரேஷன் புழுங்கல் அரிசி. இப்போ 2லிருந்து 3 முறை இதை கழுவிட்டு நான் ஊற வச்சிருக்கிறேன். 4 மணி நேரம் ஊறினா போதும். அடுத்ததா பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரிசி அளந்த பார்த்தீங்களா, அந்த டம்ளரில் 1 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டா போதுமானதாக இருக்கும். அதாவது 4க்கு 1. இதை மிக்சியில் நைஸாக அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டேன். ஒரு அகலமான பாத்திரம் இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி பேப்பரில் நீங்கள் நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், சலிச்சு எடுத்து வச்சாச்சு. அதாவது 1 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து நல்லா அரைச்சி சலிச்சு வச்சுருக்கோம். இப்போ மாவு ரெடியானதும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதிகம் தண்ணி விடக்கூடாது. அடுத்து இதில் சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் பார்த்துடலாம். உப்பு, மிளகாத்தூள், வரமிளகாத்தூள், சோடாப்பு, ஓமம். ஓமம் நான் போடுவேங்க, செரிமான பிரச்சனை இருக்காது, அதுக்காக போடுறோம். சில பேர் இதில் எள்ளு கூட சேர்த்துக்குவாங்க. உங்களுக்கு எது தேவையோ அது போட்டுக்கலாம். ஓமம் ஆப்ஷனல் தான். இப்போ வாங்க எவ்வளோ போடலான்னு பார்க்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. சோடாப்பு பார்த்தீங்கன்னா 2 பிஞ்ச் தான், 1/4 ஸ்பூனுக்கும் குறைவா. ஓமம் தேவையான அளவு. இது கூடவே நாம் பொடியாக அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கலாம், 1 டம்ளர். இதை இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காம பிசையணும். அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை குழிக்கரண்டி எண்ணெயை எடுத்து இந்த மாவுலேயே ஊற்றிக்கலாம். லைட்டாக சத்தம் வரும், அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இது எதுக்காகன்னா முறுக்கு நல்லா மொறுன்னு வரும். மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லைட்டாக சூடாக இருக்கும், கொஞ்சம் கை பொறுக்க இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான்,
எண்ணெய் ஊற்றி மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி உங்களோட உலக்கில் போடுற அளவுக்கு மாவு பிடிச்சி எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. இப்படி இருந்தால் தான் முறுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்துட்டு இதுதாங்க என்னோட உலக்கு. இன்னொரு உலக்கு இருக்குது. ஆனாலும் இதுதான் வந்து எங்கள் மாமியார், அவங்க அம்மா எல்லாம் சுட்ட உலக்கு. இது நல்லாவே வரும். ஸோ அதில் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நமக்கு முறுக்கு புளியறதுக்கு. 2 கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக வருது பாருங்க. இந்த பதத்தில் இருந்தால் மட்டும்தான். இப்போ இதை எடுத்து ஒரு சுற்றி பண்ணிடணும். பாருங்க, ஒட்டாமல் உழுவுது. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறதும் இதை பண்ணி கொஞ்சமாக கேப் விட்டு போடணும். பாருங்க, முறுக்கு புழிஞ்சு எடுத்து போட்டாச்சு. வெந்துட்டு இருக்குது. முறுக்கு திருப்புற கம்பி வச்சு மெதுவாக திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான். மொறுன்னு முறுக்கு தயாராகிடும். இது பொறுமையாக சுட்டு எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க, அழகாக முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்ட்டு. மொறு முறுக்கு தயாராகிடுச்சு. ஒரு 70 முறுக்கு பக்கம் இருக்குங்க. இதில் குழந்தைங்க விரும்பி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து ரிப்பன் பக்கோடாவும் செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டிலே செஞ்சு பார்க்கலாம். ஒரு வீக்கெண்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.